சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. ஒட்டுமொத்தமாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் ஒன்று உட்கட்சி மோதல், இரண்டாவதாக கூட்டணிகளில் பிரச்சினை, மிக முக்கியமாக அதிமுக வெற்றியடையுமா என்ற ஒரு சந்தேகமும் தற்பொழுது பரவலாக பேசப்பட்டு வருகிறது. இப்பேற்பட்ட சூழலில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எடுத்துள்ள மிக முக்கியமான ஒரு முடிவால் ஜெயக்குமார் அதிர்ச்சியடைந்துள்ளார். ராயபுரம் தொகுதியில் ஜெயக்குமாருக்கு சீட் கிடையாது, வேறு ஒரு தொகுதி ஒதுக்கீடு செய்யப்பட உள்ளதாகவும், ஏற்கனவே ஜெயக்குமார் சட்டசபை தேர்தலில் 2021 தோல்வியடைந்தார். அதற்கு காரணம் பாஜகவின் கூட்டணிதான் என்று அப்பகுதிகள் பரவலாக சிறுபான்மையினர்கள் இருப்பதன் காரணமாக மக்கள் ஏற்கனவே நேரடியாகவே தெரிவித்தனர். இந்த முறை ஜெயக்குமாரின் விருப்பம், மீண்டும் ராயபுரம் தொகுதியில்தான் நான் போட்டியிடுவேன், எனது கோட்டை அது, ஒரு முறை நான் தோல்வியடைந்ததற்காக எனது தொகுதியே நான் வெறுத்துவிட முடியாது, எனது மக்கள் என் மீது அக்கறை வைத்திருக்கிறார்கள், நிச்சயமாக எனது மக்களுக்காக சட்டசபையில் நான் பேசுவேன் என்று ஜெயக்குமார் கூறியிருந்தார். ஆனால் தொகுதி வெற்றியடைய வேண்டும் என்றால் நிச்சயம் அதற்கு ஜெயக்குமார் போட்டியிடக்கூடாது. அந்த தொகுதியில் வேறொரு நபரை களத்தில் இறக்க முடிவு செய்திருக்கிறார்கள். இதனால் ஜெயக்குமார் அவர்கள் வேறு எந்த தொகுதி கொடுத்தாலும் நான் தேர்தலில் சந்திக்க மாட்டேன் என்பதில் உறுதியாக இருப்பதாகவும், இதனால் சுயேட்சையாக கூட ராமநாதபுரம் தொகுதியில் OPS அவர்கள் போட்டியிட்டது போல் ராயபுரம் தொகுதியில் ஜெயக்குமார் போட்டியிடுவார் என்றும் கூறப்படுகிறது. மேலும் பன்னீர்செல்வத்திற்கு கூட ஆதரவுகளை கொடுத்து அவரது கட்சி மூலமாகவும் சுயேட்சையாக அல்லது பன்னீர்செல்வம் கட்சியில் இணைந்து ராயபுரம் தொகுதியில் ஜெயக்குமார் அவர்கள் போட்டியிடுவார் என்ற தகவல் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. ஒட்டுமொத்த திராவிட முன்னேற்றக் கழகம் ஜெயக்குமார் அவர்கள் மீது மிகுந்த அக்கறை வைத்திருக்கிறது. ஆனால் ராயபுரம் தொகுதியில் நிச்சயம் இந்த முறை திமுக தான் வெற்றியடையும் என்று அவர்களும் நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். அதற்கு காரணம், இரண்டாவது முறை பாஜகவுடன் கூட்டணி வைத்ததுதான் என்ற தகவலை நம்மால் பார்க்க முடிகிறது. ஜெயக்குமார் எனக்கு இரண்டாவது முறை வாய்ப்பு தாருங்கள் என்று எடப்பாடியிடம் கூறி அதற்கு எடப்பாடி மறுப்பு தெரிவித்தது சரியா? ஜெயக்குமார் ராயபுரம் தொகுதியில் போட்டியிடலாமா அல்லது வேண்டாமா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.